என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? முகூர்த்த புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். சக்தி இததான் கட்டிக்கணும்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? இததான் கட்டிக்கணும்னு நான் முடிவா சொல்லிட்டா உங்களால என்ன முடியாது நான் சொல்ல முடியும்? சொல்லுமா சக்தி, உன்னால என்ன முடியாதுன்னு சொல்ல முடியும்? அத்தை, இதுக்கு மேல விவாதம் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. இனிமே இது சம்பந்தமா பேசவோ எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன் சூழ்நிலையே சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். சக்தி நான் கல்யாணம் பண்ணிட்டா அத்தனை சொத்தம் எனக்கு தான் கிடைக்க போகுது. பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு கனவு கண்டுட்டு இருக்கல. இப்படி இந்த மாதிரி பேசி ஏதாவது பிரச்சனை பண்ண அப்புறம் ஒண்ணும் கிடைக்காது. ஜாக்கிரதையா இரு. சக்தி, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேம்மா, நீ தப்பா எடுத்துக்காத. இந்த மாதிரி உனக்கு எத்தனை லட்சத்துல வேணாலும் புடவை எடுத்து கொடுப்பேன். இன்னும் ஏன் என் நகையெல்லாம் உனக்கு தாமா போட்டு அழகு பாப்பேன். அத்தை, என்னாலையும் 5 லட்சம் 10 லட்சம்லாம் கொடுத்து புடவை எடுக்க முடியும். விதவிதமா நகைகளையும் வாங்க முடியும். ஆனா அதுல எல்லாம் என் பெரியத்தையோட அன்பும் ஆசீர்வாதமும் இருக்காது. நான் ஒண்ணும் சொல்லலமா, நான் உன்னை எதுவுமே சொல்லல. நீ உன் பெரியத்தை எடுத்து கொடுத்த புடவையே முகூர்த்த தன்னைக்கு கட்டிக்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடு. என்னத்த இப்படி பேசுறீங்க? உள்ளதமா சொல்றேன். உன் இஷ்டம் தான் ஏன் இஷ்டம். இன்னும் கேட்டா எங்க எல்லாருடைய இஷ்டமும் அதான். சமந்தி, நான் கிளம்புறேன் சமந்தி. சரிங்க சக்தி, வரேம்மா. சரிங்க அத்தை. அத்தை, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இல்லம்மா, சரியாத்தான் பேசினேன். போ, உள்ள போ. இருடி, ரொம்ப திமிராவ பேசுற. கல்யாணம் முடிஞ்சு என் வீட்டுக்கு தானே வரணும். அப்ப வச்சுக்கிறேன். டேய், வண்டி ஏட்றா. சரிம்மா. பிளாட்டினம் நெக்லஸ் வித் டைமண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு. சக்திக்கு ரொம்ப அழகா இருக்கும். அம்மா இன்னைக்கு புடவை வாங்கிட்டு போயிருக்காங்க. அத்தை பார்த்தே சக்தி அசந்து போயிருப்பா. நாளைக்கு இந்த நெக்லஸ் கொடுத்து அவளை அசத்திடணும். நம்ம கிட்ட நிறைய மர்மம் இருக்குன்னு சக்தி விளையாட்டா சொன்னாலும் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். கல்யாணம் முடியிற வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுத்து அவளை கவுத்துக்கிட்டே இருக்கணும். அவளை யோசிக்கவே விடக்கூடாது. மா, வா வா வா, அந்த புடவையை சக்திகிட்ட கொடுத்துட்டியா? அவளுக்கு புடவை பிடிச்சிருக்குமே, பார்த்த உடனே அசந்து போயிருப்பாளே. இங்க பாத்தியா, பிளாட்டினம் நெக்லஸ் 10 லட்சம் ரூபாய் அசால்ட்டா தூக்கி போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு இதை சக்திகிட்ட கொடுத்து அவளை அசத்த போறேன். என்னம்மா எதுவும் பேசாம இருக்க? ஓ, இவ்ளோ செலவு பண்றானேன்னு யோசிக்கிறியா? அம்மா, இதெல்லாம் சும்மா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தாமா. நீ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் சக்திகிட்ட மொத்த சொத்தையும் எழுதி வாங்க போறியே. அப்படி பார்க்கும்போது சக்திக்கு எவ்வளவு லட்சம் வேணா செலவு பண்ணலாம். ஏய், ஏதாவது சொல்லிட போறேன்டா. நீ நினைக்கிற மாதிரி சக்தி புடவைக்கும் நகைக்கும் ஆசைப்படுற பொண்ணு கிடையாது. அம்மா, என்னமா சொல்ற? நீ மட்டும்தான் உருகி உருகி அவளை நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கடா. அவ எந்த நிமிஷத்துலயும் உன்னை தூக்கி எறிஞ்சிடுவான்னு நான் நினைக்கிறேன். தூக்கி எறிஞ்சிருவாளா? ஆமாண்டா. எனக்கு என்னமோ உனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கும் தோணல. சக்திக்கும் பொண்ணு ரங்கத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும் தோணுது. என்னமா சொல்ற? சக்திக்கும் பொண்ணு ரங்கத்துக்குமா? சக்திக்கு ஏமா? சக்திக்கு எனக்கும் நிச்சயதார்த்தமா ஆயிடுச்சு. பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. இப்போ வந்து குண்டத்துக்கு போற? பின்ன என்னடா, 1,10,000 ரூபாய் புடவை எடுத்துட்டு போனா அத முகூர்த்தத்துக்கு கட்ட மாட்டேன்னு சொல்ற? என்னமா சொல்ற? கட்டிதான் ஆகணும் நான் உரிமையோட சொன்னா கல்யாணமே வேண்டான்ற மாதிரி பேசுறாடா. ஏமா, சக்திக்கு இந்த புடவை பிடிக்கலாம், வேற நல்ல புடவை எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அப்படி இருந்தா வேற புடவை எடுத்து கொடுத்துருப்பேனே. செத்து போனாலே அந்த பொண்ணு தாயி அவ சாகறதுக்கு முன்னாடி முகூர்த்த புடவைன்னு உன்னை எடுத்து கொடுத்துருக்கா. அந்த புடவைதான் சக்தி கல்யாணத்துக்கு கட்டிக்கணும்னு அந்த பரதேசி பொண்ணு ரங்கம் கொடுத்துருக்கான். அத கட்டிக்கிட்டா மனமேடையில உட்காருவேன்னு சக்தி சொல்றடா. ஏண்டா மதன், நான் தெரியாம தான் கேக்குறேன். மாமியார் நான் எடுத்து கொடுத்த புடவை அவ கட்டணுமா, இல்ல செத்து போனாலே அந்த பொண்ணு தாயி அவ எடுத்து கொடுத்த புடவை மனமேடையில கட்டணுமா? எனக்கு சரியான கோவம் வந்துருச்சுடா. இந்த கல்யாணம் நடக்கணும், எதுவும் பிரச்சனை பண்ணாதேன்னு நீ சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அதான் என் கோவத்தை அப்படியே மனசுக்குள்ள அடக்கிட்டு வந்துட்டேன்.
ஆனா என் மனசு ஆறவே மாட்டேங்குதுடா. அந்த சக்தி எப்ப வாயை திறந்தாலும் பொண்ணு ரங்கன்னு அவன் பாட்டியே பாடிட்டு இருக்கா. சக்தி மனசுல நீ இருக்கியா இல்ல அந்த பொண்ணு ரங்க இருக்கானான்னு எனக்கு குழப்பமே வந்துடுச்சுடா. மா அப்படி சொல்லாதம்மா. ஏற்கனவே அந்த பொண்ணு ரங்க கூட போட்டி போட்டுட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நான் நினைச்சாலே எனக்கு காம்ப்ளெக்ஸா இருக்கு. இது இப்படியே விட மாட்டேன். சக்தியில போய் இப்போ நான் கேக்குறேன். டேய் டேய் அவசரப்படாத. முதல்ல அந்த பட்டி காட்டவனோட உன்னை கம்பேர் பண்ணி பேசுறதே தப்பு. உன் தகுதி என்ன அவன் தகுதி என்னடா? இத பாரு மதன், சக்திக்கு உனக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும். என்னுடைய ஆசை நிறைவேறணும். அதுக்கப்புறம் அந்த சக்திக்கு இருக்கு. மா இப்ப என்னமா பண்றது? மதன், மா பொண்ணு ரங்கம் அந்த வீட்ல இருக்கிறது நமக்கு நல்லதில்ல. அவனால என்னைக்குமே நமக்கு தொல்லைதான். அவனை எப்படியாவது அங்கிருந்து துரத்தணும். அதுக்கு என்ன வழின்னு நீ யோசி. ராசா நாம தான் ஜெயிக்கணும், விளங்குதுல? ரைட்டு. டாக்டர் இருக்காரு. வாங்க டாக்டரு. வாங்க. வணக்கம் சார். என்ன சார் வணக்கம் சொன்னேன், பதிலுக்கு மறுவாதைக்கு வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல சார், பரவாயில்ல. உங்களுக்காக தான் காத்திருந்தேன் இம்பட்டு நேரமா. ஆமா, சைக்கிள் பந்தயம்னு சொல்லிட்டு கார்ல வந்து இறக்குறீங்க. சைக்கிள் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துருவோம். வாங்க வாங்க வாங்க, ஒரு கை பாத்துருவோம்ல. மண்ணு ரோட்டுலயே என்னை அசைச்சுக்க முடியாது. இது தார் ரோடு வேற, நல்லா வடவடன்னு சூப்பரா இருக்குது. இதுல என் சைக்கிள் எப்படி போகுதுன்னு பாருங்க. சும்மா சொல்லுன்னு பிறக்கும்ல. ஆமா, எங்க உங்க சைக்கிள் எங்க? என்ன சார், இதான் உங்க சைக்கிளா? சும்மா சூப்பரா இருக்குது. இருந்தாலும் நம்ம வண்டி அடிச்சுக்கிற முடியாது. இப்பெல்லாம் ரொம்ப பேசிட்டு இருக்காத, எனக்கு பிடிக்காது. சரி 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 சரி, பேசல சார். போட்டி ஆரம்பிச்சிடலாமா? எவ்வளவு பெட் வச்சுக்கலாம்? ஒரு 10,000. அப்படின்னாங்க 10,000 ரூபாய். வச்சுக்கலாம் சார், வச்சுக்கலாம். சரி, பணத்தை காட்டு. பணமா? எங்கிட்ட இது பாக்கெட்ல பணம் வச்சுட்டு சுத்துற பழகம்லாம் எனக்கு இல்லைங்க. ஆமா, பணம் இல்லாம எந்த தைரியத்துல நீ போட்டி கொத்துக்கிட்ட? நம்பிக்கைங்க. சைசுருவோன்னு ஒரு சின்ன நம்பிக்கை தான். நெஞ்சுரோன்னு சொல்லும் என் ஆத்தா பொண்ணு தாய். என்னையா அப்படிதாங்க வளர்த்துருக்குது. எல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க. சரி, உங்ககிட்ட பணம் இல்ல, அதனால வேற ஒரு பெட் வச்சுக்கலாம். இந்த சைக்கிள் ட்ரெஸ்ல நீ என்ன ஜெயிச்சிட்டா, என் சைக்கிள் நீயே எடுத்துக்கோ, நான் கொடுத்துறேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா நீ இந்த போட்டியில தோத்துட்டா தோத்துட்டா என் கண்ணிலேயே நீ படக்கூடாது. சக்தி வீட்லயே நீ இருக்கக்கூடாது. நீ உன் சோழவந்தான் கிராமத்துக்கு திரும்ப போயிடணும். என்ன சேலஞ்சு ஒத்துக்கிறியா? ஓ, புரியலையா? சவாலுக்கு ஒத்துக்கிறியா? என்னப்பா ஏதோ வீரம் வீரகாளி அம்மன் வீரவசனம் எல்லாம் பேசுன, இப்படி யோசிக்கிற? தோத்துறோன்னு பயம் வந்துருச்சா? இல்லைங்க, இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நான் தோக்க மாட்டேன். ஆமாங்க, என்னைக்குமே நான் தோக்க மாட்டேங்க. ஆனா சக்திக்கு விஷயம் தெரிஞ்சா திட்டுமோன்னு தான் யோசிக்கிறேன்.
சரிங்க, நான் ரெடிங்க. போட்டி ஆரம்பிக்கலாமா? சரி, இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பார்க்காண்ட பையன் இருப்பான். நம்ம அங்க போயிட்டு அவனை சுத்திட்டு திரும்ப இங்க வந்து யார் இந்த காரை முதல் தொடறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. சரியா? சரி, இது நல்ல போட்டிங்க. சரி, அப்ப ஆரம்பிக்கலாமா? டாக்டர் சார், இந்த வேகம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? என்ன டாக்டர், டர் ஆயிட்டீங்களா? எப்பயாச்சும் இந்த பொண்ணு ரகத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுதா? இன்னைக்கு மட்டும் இல்ல டாக்டர், என்னைக்குமே நீங்க என்ன சகிக்கவே முடியாது. ஏய் நிறுத்தா, உன்கிட்ட எல்லாம் போட்டி போடணும்னு எனக்கு தலையெழுத்து. டா சைக்கிளை பொறுக்கி எடுத்துட்டு போ. வேணாங்க, இத நீங்களே வச்சுக்கிறீங்க. நான் என் சக்தி கிட்ட சொன்னா போதும், இத போல 10 சைக்கிள் வாங்கி கொடுக்க எனக்கு. மனசு தேத்திக்கிட்டு தைரியமா போயிட்டு வாங்க. வாரங்க. சார், யாத்தா பொண்ணு தாய் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லும். போட்டியில தோத்துட்டோம்னா மனசு திறந்துடக்கூடாது, திரும்பவும் போராடி சைக்கணும் அப்படின்னு சொல்லும். உங்களுக்கு திரும்பவும் சைக்கிள் போட்டியில கலந்துகிட்டு சைக்கணும்னு ஆசை இருந்தா சொல்லுங்க, நான் தயார். ஆனா ஒரு விஷயம் சார், அப்ப இந்த பொண்ணு ரங்கந்தே செய்ப்பா. பாரப்பா பழனியப்பா.
தப்பாட்டம் என்னோட ஆடாதே, அப்புறமா குத்துப்பட்டு ஓடாதே, எங்கிட்ட மோதாதே, நான் ராசாதி ராசனடா, வம்புக்கு இழுக்கோ. சரி சொல்லுங்க. நான் இப்ப ஆபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, வந்திருக்கிற கான்ட்ராக்டர்ஸ்லாம் வெயிட் பண்ண சொல்லுங்க. சக்தி, என்ன மாமா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்ன இது Dress? அதெல்லாம் நான் சொல்றேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மாமா. ஒண்ணு இல்ல சக்தி, இன்னைக்கு எனக்கும் டாக்டர் சாருக்கும் சைக்கிள் போட்டி நடந்துச்சு. அப்படியா? எதுக்காக உங்களுக்கும் அவருக்கும் போட்டி? அவரை நான் போட்டி கூப்பிடல, அவர் தான் என்னைய போட்டி கூப்பிட்டாரு. இத நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது தானே? சொல்லி இருந்தா இந்த போட்டியில வேணாம்னு சொல்லிருப்பேன்ல. நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன் சக்தி, ஆனா டாக்டர் சார் தான் சக்திகிட்ட சொல்ல வேணான்னு நிபந்தனை போட்டார். ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல. சரி, போட்டிக்கு அவரே கூப்பிட்டு இருந்தாலும் நீங்க வேண்டான்னு தவிர்த்து இருக்கலாம்ல. எப்படி சக்தி, சோழமந்தான சுத்தி 8 பட்டி கிராமத்துல சைக்கிள் பந்தயத்துல இந்த பொண்ணு ரங்கன் தானே சூப்பர் ஸ்டாரு. அப்படி இருக்கையில அந்த டாக்டர் என்ன பார்த்து போட்டிக்கு வான்னு கூப்பிடுறாரு. நான் பின்வாங்கினா என்ன கோழைன்னு நினைச்சிட மாட்டாரா? நான் சுத்த வீரன்னு நிரூபிக்க வேணாமா? அதனாலதே நான் போட்டிக்கு சம்மதிச்சேன். அதுல ஜெயிச்சும் காட்டிட்டேன். சக்தி, என் மேல தப்பு இருந்தா என்னைய மன்னிச்சிரு. தோத்து போனதுனால அவர் ஏதாவது ஃபீல் பண்ணி பேசினாரா? முகமே கலையளந்து போச்சது. ஒரு பட்டி காட்டாங்கிட்ட தோத்து போயிட்டோமே வருத்தமா இருந்தார். மாமா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட நடந்துக்க கூடாது. அவரே கூப்பிட்டாலும் சக்தி சம்மதம் சொன்னாதான் போட்டியில கலந்துப்பேன்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட வந்து சொல்லுங்க, சரியா? சரி சக்தி, நீ கிழிச்ச கோட்டை இந்த பொண்ணுரங்க எப்பவும் தாண்ட மாட்டேன். நீ எப்படி சொல்றியோ நான் அப்படியே நடந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. நான் எதுக்கு சொல்றேன்னா, கல்யாணம் நடக்க போற இந்த சமயத்துல போட்டி அது இதுன்னு எதுக்கு ஒருத்தர் மனசை ஒருத்தர் அனாவசியமா காயப்படுத்திக்கணும்? சக்தி, இந்த விஷயம் மனசை கஷ்டப்படுத்தி இருந்துச்சுன்னா நான் வேணா போய் டாக்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துருவா. வேண்டாம் மாமா, அது அவர் இன்னும் தாழ்த்துற மாதிரி ஆயிடும். நானே அவர்கிட்ட போன் பண்ணி பேசுறேன். நீங்க மட்டும் அவர்கிட்ட கவனமாவும் கௌரவமாவும் நடந்துக்கணும். நடந்ததை மறக்காம என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னதுக்கு உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சக்தியோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். வாரன் சக்தி. அட, சக்தி கால் பண்றா. வழக்கமா நான் தானே கால் பண்ணுவேன், இன்னைக்கு அவளே கால் பண்றா. ஐ திங்க் சம்திங் ஸ்பெஷல். ஹாய் சக்தி, உன் ஃபோன் கால் பார்த்ததும் எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வழக்கமா நான் தானே ஃபோன் பண்ணுவேன், இன்னைக்கு நீயே பண்ணிருக்கியே. ஏதாவது விசேஷமா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன சக்தி, இன்விடேஷன் கார்டுல ஏதாவது விட்டு போச்சா? இல்ல கார்டோட டிசைன் எதுவும் பிடிக்கலையா? அன்னைக்கு நான் கார்டு கொடுத்தப்ப நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். இன்விடேஷன் கார்டுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும், அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நீ எப்ப பேசுவதா நான் காத்துட்டு இருக்க சக்தி, சொல்லு. நான் சொல்லறத தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சக்தி, எப்ப எதை சொன்னாலும் நான் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். என் சக்தி என்கிட்ட மனசு விட்டு பேசணும், எனக்கு அதான் வேணும். உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் நான் இப்ப பேச போறேன். என்ன சக்தி ஒரு பில்டப்பா கொடுத்துட்டு இருக்க? என்ன விஷயம் டக்குன்னு சொல்லு, எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. அது இன்விடேஷன் கொடுக்க நீங்க வீட்டுக்கு வந்தப்ப உங்களுக்கும் எங்க மாமா பொண்ணுரங்கத்துக்கும் ஏதாவது போட்டி பந்தயம்னு பேச்சுவார்த்தை வந்ததா? ஆக்சுவலா சக்தி, இன்விடேஷன் கொடுக்க வரதுக்கு முன்னாடி எனக்கும் பொண்ணுரங்கத்துக்கும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு. அப்படியா? என்ன சொல்றீங்க? எப்போ? உன்னை நான் டின்னருக்கு கூப்பிட வரும்போது தற்செயலா அந்த பொண்ணுரங்கம் சைக்கிள்ல வந்துட்டு இருந்தான். என்ன கிண்டல் பண்ற மாதிரி என் காரை முந்திக்கிட்டு சைக்கிள்ல போனான். அவன் ஏதோ ஆர்வ கோளாறுல பண்றான், நானும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா என்ன ஜெயிச்சுட்டு தான் உங்ககிட்ட மார்க் தட்டி சொன்னா பாத்தியா, அதான் எனக்கு பிடிக்கல. இன்ஃபேக்ட் அன்னைக்கு நீ கூட அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவன் என்னை இன்சல்ட் பண்ற மாதிரி நீ அவனை என்கரேஜ் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் அன்னைக்கு உன்னை டின்னர் கூட இன்வைட் பண்ணாம நான் கிளம்பி வந்துட்டேன். என்ன அது? அப்பவே அதை என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா?
சொன்னா உங்க சொந்தத்துக்குள்ள சங்கடம் ஏற்படும் தான் நான் சொல்லல. சரி அது கூட போகட்டும். அன்னைக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக உன்னை பார்க்க வந்தேன்ல, அப்ப கூட அந்த பொண்ணுரங்கம் என்ன போட்டி கூப்பிட்டான். சக்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எம்பிபிஎஸ்ஸா இருந்தாலும் எனக்கும் சைக்கிளிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். நிறைய காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஏகப்பட்ட கப்ஸ் வாங்கியிருக்கேன். அதனாலதான் அவனோட காம்படிஷனுக்கு நான் சம்மதிச்சேன். சம்மதிச்சிங்க சரி. ஆனா என் பொண்ணுரங்க மாமா கிட்ட நீங்க தோத்துட்டீங்களாமே. இது அந்த பொண்ணுரங்க உங்ககிட்ட சொன்னானா? இந்த போட்டியை பத்தி வெற்றிவேல் மாமா கிட்டயோ சக்தி கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நாங்க ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். ஆனா உங்ககிட்ட இப்படி போட்டு கொடுப்பா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது பாருங்க மதன், பதட்டப்படாதீங்க. என் மாமா ஒரு வெள்ளந்தியான ஆளு. அவருக்கு சைக்கிள் ரேஸ்னா அவ்வளவு உயிர். அவர்கிட்ட நீங்க எதுக்கு போட்டி பந்தயம்லாம் சொல்லி கலந்துக்கிட்டீங்க? சக்தி, இப்ப என்ன சொல்ல வர?